இந்த ப்ராடக்ட் மேலே ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சது கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டை ட்ரையான ஹேரில் தான் யூஸ் பண்ணணும். ஹீட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறதுனால ஹேர் சீரம் இஸ் மஸ்ட், பிகாஸ் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. தென் இதில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, வயர் லென்த் ரொம்பவே சின்னது. உங்ககிட்ட மிரர் பக்கத்தில் சுவிட்ச் போர்டு இல்லைன்னா ஸோ சீவுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் பவர் பட்டன் ப்ளஸ் ஹீட்டை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான 3 பட்டன்ஸ் வந்து இருக்குது டோட்டலாக. எடுத்த உடனே ஹை ஹீட்டில் கோம் பண்ணனா ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடுன்றதுனால இருக்கிறதுலே ஆவரேஜான ஹீட் லெவலில் தான் கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மோர் தென் 15 மினிட்ஸ் கோம் பண்றேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ப்ராப்பரான டிஃபைன் ஸ்ட்ரெயிட் லுக் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா வரல. ஸோ ஆஃப்டர் 15 to 20 மினிட்ஸ் கோம் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். பெருசா ஏதோ தெரியல. என்னோட ரைட் சைட் ஆஃப் தி ஹேருக்கு ஹீட்டை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு கோம் பண்ண உடனே இன்ஸ்டன்ட்டா ஸ்ட்ரெயிட்டன் ஆகுற மாதிரி இருந்தது. ஐ கேன் கிவ் 6 out of 10 ஃபார் திஸ் ப்ராடக்ட். பிகாஸ் உங்களோட ஹேர் கர்லியா இருந்ததுன்னா இது ரொம்ப நேரம் மோர் தென் 1 hour நீங்க வந்துட்டு கோம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயிட்டன்னா கொண்டு வரதுக்கு. உங்களோட ஹேர் ஸ்ட்ரெயிட் அண்ட் வேவி அண்ட் டேமேஜாக இருந்ததுன்னா அதை வந்து பர்டிகுலராக டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். கோம்ல ஹேரை ரொட்டேட் பண்ணிட்டு 3 to 5 செகண்ட்ஸ் விட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணோம்னா கர்வ் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு டிஃபைனபிளா இருக்காது. ப்ராடக்ட் லிங்க் இஸ் இன் சேனல் பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன். டாடா.